அப்போல்லாம் படம் நல்லா 50 நாளைக்கு மேலே ஓடும். 50 நாள் 100 நாள் எல்லாம் ஓடும். இப்போ எல்லா படம் 50 ஷோ தான் ஓடுது. லைக் ஜெயலலிதா அம்மாக்கும் உங்களுக்கும் அந்த ஒரு பாண்டிங் எப்படி இருந்தது? நல்லா பேசுவாங்க. அப்போ சின்ன பொண்ணு தானே அவங்க, நம்மளும் சின்ன பசங்க தான். இப்போ அவங்களுக்கு இப்போ இந்த இதெல்லாம் கிடையாது இல்லை. யூஸ்வலாக வந்து படத்துலேயே எல்லா படத்துலையுமே நம்ம முதல்ல எப்படி என்ட்ரி பண்ணுறோமோ அதுவே தான் கடைசி வரலும் கூப்பிடுவாங்க. அது அது ஒரு சாபக்கேடு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்ல வந்து கன்னடா மூவிஸ் தான் பண்ணீங்க, அதுக்கப்புறமா இது தமிழ் ஃபர்ஸ்ட் மூவி காக்கும் கரங்கள். சிவகுமார் என்ன பேசினாரு? அவருக்கும் ஃபர்ஸ்ட் மூவி இல்லை அது. பேசவே மாட்டார். இப்போதான் ஸ்டேஜில் கிடைக்கிட்டு நல்லா பேசிட்டு இருக்காருல்ல, அப்போ பேச மாட்டார். அவர் நாகேஷ் கூட நான் 3 படத்துக்கு ஆக்ட் பண்ணேன். நான் பண்ண 3 படத்துலேயும் அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. நீங்க சோர்ந்து போகாம இருக்கிறதுக்கு பிசிக்கலா என்ன ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்றீங்களா? அந்த ஒரு மைண்ட் செட் காம் பண்றது எல்லாமே வந்து ஒரு ஸ்டேபிளா இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதை பத்தி சொல்லுங்கம்மா. ஏன்னா நிறைய பெண்களுக்கு மெயினா எனக்கு அதெல்லாம் நிறைய தேவைப்படுது. அதுக்கு நான் வந்து பிராணிக் ஹீலிங் பண்ணுவேன். ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ப்ரோவோக் டிவி. ஸோ இந்த செஷன்ல இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி பாட்டி இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சில போட்டோஸ்லாம் உங்களை நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுல இருக்கிற மெமரிஸ் பத்தி நீங்க சொல்லணும். டில் அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருக்க போட்டோஸ்லாம் கொஞ்சம் தேடி தேடி எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. இது வந்து ஒரு கன்னட படம். அதுல வந்து கல்யாண்குமார் அப்போ அந்த காலத்தில் நல்ல ஹீரோ. தமிழ்லேயும் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்காரு, கன்னடத்துலேயும் ராஜ்குமார் கல்யாண்குமார்னா ஈக்குவல் ஹீரோஸ். அவங்க கூட தங்கச்சி ஆக்ட் பண்ணியிருந்த நிறைய படத்தில். அதில் ஒரு படம் ஃபோட்டோ இது. அப்படியா? இது கரெக்டாக என்ன சீன்மா இது? அது என்னன்னா, அண்ணாக்கு தெரியாம நாங்க லவ் பண்றோம். ஆனா அண்ணா அவங்க கல்யாணத்துக்கு லவ்க்கு நாங்க இது பண்ணிட்டு அவங்களது வீட்டுல சொல்லிடுவோம்னு மிரட்டுவோம். அப்ப இவங்க நம்மள போட்டோ எடுத்துக்கிட்டு அவங்க எங்களை மிரட்டுவாங்க, அந்த ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே. அது போல எங்களை மிரட்டுறதுக்காகவே நாங்க எங்களுக்கு தெரியாம அங்க போட்டோ எடுத்துட்டு இருக்கோம். மேல பாருங்க, நல்லா இருக்கு. ஓகே. அப்ப ரொம்ப டிஃபரெண்டா, ஐ மீன் நீங்க தானா இது அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஹேர் அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே சூப்பரா இருக்கு. எப்படிமா அப்பெல்லாம் நல்லா பண்ணுவாங்க ஹேர் ஸ்டைல். கொஞ்சம் ஹேர் கூட எனக்கு பெருசா இருக்கும், நிறைய ஹேர் இருக்கும், அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. அப்போ அது ஃபேஷன். அது சாதனா கட்டு, சாதனா ஹேர் கட். ஆமா, சாதனா ஹேர் கட்டுன்னு ஃபேஷன் அது. சூப்பர்மா. அடுத்த போட்டோ, ஒவ்வொரு போட்டோலயுமே வேற வேற மாதிரி இருக்கீங்க. அதுல மாடர்னா இருந்தீங்க, அதோ இந்த போட்டோல பயங்கர ஹோம்லியா இருக்கீங்க. இது வந்து காக்கும் கரங்கள், அதான் முதல் தமிழ் படம். முதல் தமிழ் படம். அதுலதான் ஃபர்ஸ்ட் சிவகுமார் கூட அதுல தான் ஹீரோவானார். ஓகே ஓகே ஓகே. அப்ப சின்னதா இருப்பார் பாருங்க. சோ இதுல என்ன கேரக்டர் மா? அதுல வந்து அதுலயும் ஹீரோ சிஸ்டர் தான். என்னை பார்த்தாவே ஹீரோ சிஸ்டர்னு நினைச்சுப்பாங்க. அது யூஸ்வலா வந்து படத்துலயே எல்லா படத்துலயுமே நம்ம முதல்ல எப்படி என்ட்ரி பண்றோமோ அதுவே தான் கடைசி வரலும் கூப்பிடுவாங்க. அது ஒரு சாபக்கேடு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அதுக்கு மேல அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுலேயே நல்ல கேரக்டர் இருக்கும். நம்ம ஆக்ட் பண்ணுறதுக்கு லவ் ஸ்டோரி இருக்கும், காமெடி இருக்கும், ஸ்லோகமாக இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அது நமக்கு சிஸ்டர் தான் இருக்கும். ஓகே ஓகே. அதில் வந்து ஹீரோட சிஸ்டர் தான் நான். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து கன்னடா மூவிஸ் தான் பண்ணீங்க, அதுக்கப்புறமா இது தமிழ் ஃபர்ஸ்ட் மூவி காக்கும் கரங்கள். ஓகே. ஸோ சிவகுமார் என்ன பேசினாரு? அவருக்கும் ஃபர்ஸ்ட் மூவி இல்லை அது. பேசவே மாட்டார். இப்போதான் ஸ்டேஜில் கிடைக்கிட்டு நல்லா பேசிட்டு இருக்காருல்ல, அப்போ பேச மாட்டார். அவர் ரொம்ப காமாக இருப்பார். இது எங்கள் வீட்டில் ஒரு பூஜை நடந்தது. அப்போது எங்கள் அப்பா அம்மாலாம் அப்பாவும் அதுக்கப்புறம் தான் தவிர்க்க ரொம்ப நாள் கழிச்சு. அப்போது அவங்க எனக்கு சாரதா வந்து எங்கள் வீட்டில் நல்ல ஃப்ரெண்டு. அவங்களும் ஜானகியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்போ ஜானகி அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவங்க வீட்டில் எல்லாருமே நல்லா வருவாங்க. அந்த பூஜைக்கு வீட்டில் வந்தப்போ ஃபோட்டோ எடுத்தோம். அந்த ஃபோட்டோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் கிடைச்சிது எனக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப்பா நீங்கள் 3 பேர், இல்லைனா சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி? இல்லை, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்போம். அப்புறம் நான் இப்போ ஒரு கிட்டத்தட்ட இந்த 50 வருஷமா யாரையும் மீட் பண்ணவே இல்லை. இப்போதான் ரீசெண்டாக வந்து ஜானகி அம்மா கூட பேசினேன். வேற மணிமாலா எனக்கு ஃப்ரெண்டு, வெந்நீர் ஆடம்பரத்து சார் இருக்கார்ல, அவரோட ஒய்ஃபு.
அவங்களோட பேசும்போது பேசினப்போ ஜானகி அவங்க நம்பர் தெரிந்தால் கொடுங்க, பேசணும் ரொம்ப நாள் ஆச்சுன்னா அப்போ அவங்க நம்பர் கொடுத்தாங்க. பேசினா அவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்க அடையாளம் கண்டுபிடிப்பாங்களான்னு நினச்சேன். ஆனால் நல்லா கண்டுபிடிச்சி ரொம்ப நல்லா பேசினாங்க. அதுக்காகவே இந்த ஃபோட்டோ தேடினான்னு பார்த்து எப்படி இருக்குது, நல்லா பேசினாங்க. அதுக்கப்புறமா நான் சாரதா கூட பேசினேன். எப்படி இருக்கு இவ்வளோ வருஷம் கழிச்சு, 50 வருஷம்னு சொன்னீங்களா? ஆமாம், இவ்வளோ வருஷம் கழிச்சு பேசுறதுக்கு நிறைய எல்லாம் அது பார்த்து பேசுறதுக்கே நேரம் சரியா போச்சு. ஆனால் ரொம்ப வருஷம் கழிச்சு பேசினது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் ராஜஸ்ரீன்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க ஃபோட்டோ இருக்கும்னு நான் பார்க்குறேன். அவங்க நானும் நிறைய ஸ்கூலில் எங்கள் கிளாஸ்மேட்ஸ், நாங்கள் ஸ்கூல்லே கிளாஸ்மேட். அப்புறம் பிக்சர்லேயே ஆக்ட் பண்ண 2 பேருமே. அது இப்பவும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்பவும் ஃபோனில் எப்பாவது பேசுவோம். அவங்கள ஃபோன் பேச அது ஒரு நல்ல ஒரு மெமரிஸ். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்கும் பேசுறதுக்கு இருக்கும். அதனால ஃப்ரெண்ட்ஷிப் லாங்காக வர்றது ஒரு ரொம்ப அதிசயமா இருக்கும்ல. ஆமா ஆமா கண்டிப்பா. அதுவும் இங்க இப்பெல்லாம் யாரு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு இருக்காங்க. ஸ்கூல் டைம் முடிஞ்சதுன்னா அவ்வளவுதான், காலேஜ் டைம் முடிஞ்சதுன்னா அவ்வளவுதான். பட் ஆனா இவ்வளோ வருஷம் அதை எடுத்துட்டு போறது ரொம்ப. இப்போ கூட சொல்லுவாங்க எல்லாரும் வீட்டுக்கு வரையத்தையும் கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு நான் நம்ம வேலையிலே இருக்கிறதுனால நானும் எங்கேயும் போறதுனால ஃபோன்ல பேசுவேன், எல்லாருக்கிட்டையும் ஃபோன்ல பேசுவேன். இவங்க கிட்டன்னு மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற எங்கள் கோ ஆர்டிஸ்ட் கூட நான் ஃபோன் நம்பர் வாங்கி எல்லாருக்கிட்டையும் பேசுவேன், எல்லாரையும் விசாரிச்சுப்பேன். அது சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரல எல்லாரும் விசாரிச்சுட்டேன். ஸோ அடுத்ததுப்பா ஃப்ரேம் சூப்பராக இருக்கு. அது தனிப்பிறவில. ஓகே. அது ஒரு பாட்டு சீன். சிரிப்பென்ன சிரிப்பென்ன சின்னம்மான்னு ஒரு பாட்டு சீன். அது தனிப்பிரிவில் வந்து அவங்க வந்து பேர் எம்ஜிஆருக்கு பேராக இருப்பாங்க, நான் எம்ஜிஆருக்கு சிஸ்டராக இருப்பேன். ஸோ உங்கள் காம்போ எப்படி மேம் இருக்கும் இந்த மூவியில்? லைக் ஜெயலலிதா அம்மாக்கும் உங்களுக்கும் அந்த ஒரு பாண்டிங் எப்படி இருந்தது? பிஹைண்ட் த கேமும் சரி, ஆன் ஸ்க்ரீன். நான் அந்த படம்லாம் நான் பார்க்கல, ஸோ அதுக்காக கேட்குறேன். நல்லா பேசுவாங்க. அப்போ சின்ன பொண்ணு தானே அவங்க, நம்மளும் சின்ன பசங்க தான். அவங்களுக்கு இப்போ இந்த இதெல்லாம் கிடையாது இல்லை. ஆமாம் ஆமாம். இந்த இந்த கட்சி அதெல்லாம் இல்லை. அப்போது அந்த அவங்களுக்கு அது தெரியாது. அவங்களும் அப்புறம் புதுசாக தானே அவங்க ஸ்கூலில் விட்டுட்டு வந்துருக்காங்க. அதுதான் சின்ன நல்லா பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு கிட்ட மட்டும் தான் நான் அப்புறம் பேசினதில்லை. ஆஃப்டர் இந்த மூவி எல்லாம் முடிஞ்ச பிறகு பேசினதில்லை. அவர் நாகேஷ் கூட நான் 3 படத்துக்கு ஆக்ட் பண்ணேன். நான் பண்ண 3 படத்துலேயும் அவர் ஆக்ட் பண்ணியிருக்கார். நல்லா பேசுவார். நமக்கு ஒரு டைலாக் எல்லாம் சரியாக வரல, நான் நல்லா சொல்லி தருவார். இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க அப்படின்னு பக்கத்தில் சொல்லி தருவார். அப்புறமா வந்து அவரோட சன்னு கூடவும் ஆக்ட் பண்ணிட்டேன், மௌனராகம். கரெக்ட். ஆமாம். அது எப்படி மேம் இருந்துச்சு? ஏன்னா செகண்ட் ஜெனரேஷன் கூட நீங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. சோ அப்ப சார் பேசினாரா? அப்ப நடந்த அப்பா கூட வந்து ஆண்டி ஆண்டி, இப்பவும் ஆண்டி ஆண்டி ஆண்டின்னு சொல்லுவார். எங்க அப்பாவுக்கு நீங்க தங்கச்சி, அதனால எனக்கு ஆண்டி அப்படின்னு. இப்போ ஃபோன்ல எல்லாம் கூப்பிட்டு பேசுவார் நல்லா. ஓகே ஓகே. ஸோ அப்போ நாகேஷ் சார் செட்லலாம் எப்படி இருப்பார்? ஏன்னா அவர் வந்து அவரை நாங்கள் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்ல பார்க்கும்போது ரொம்ப ஒரு பயங்கர ஒரு ஹியூமர் சென்ஸா துருன்ட்டு காமெடி பண்ணுவார், கருத்துமே இருக்கும் அதுல. ஸோ அங்கே செட்ல எப்படி இருப்பார்? அவர் பேசும்போது அப்படிதான் இருப்பாரு. பேசும்போது கூட எல்லாத்துக்கும் ஒரு ஜோக் மாதிரி தான் எடுத்துன்னு பேசிட்டு இருப்பார். நம்ம ஆக்ட் பண்ணும்போது அது ஜோக்காக தான் எடுத்துப்பார். அதை இப்படி பண்ணது அப்படி பண்ணது எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அவர் கூட எல்லாம் பேசிட்டு இருந்தீங்களா மேம்? லைக் அவர் ஆஃப்டர் மூவி அந்த ஒரு பிரேக்? இல்ல, அப்படி பேசல. அப்ப எல்லாம் எனக்கு அவ்வளோ யார் கூட பேசறதோ தெரியாது. நான் யார் கூடமே பேச மாட்டேன், ரொம்ப ரொம்ப குவைட்டா இருப்பேன். இப்போதான் எனக்கு எல்லாரும் கூட பேசணும்னு தோணுச்சு. நினச்சி எல்லாருக்கும் யாராவது ஃபோன் நம்பர் கொடுத்தா நான் பேசுவேன் கூட. அப்போ அவங்க ஃபோன் பண்ணாலும் நம்பர் கேட்டாங்களோ கொடுத்து நான் பேசுவேன். இந்த ஃபோட்டோமா எல்லாருமே இருக்காங்க இதுல. அது தனிப்பிரிவு தான் அந்த. ஆமாம், அது நல்ல கிளைமேக்ஸ் சீனில் எல்லாருக்குமே சண்டை வரும். அவங்க வந்து என் புருஷன் சரியில்லைன்னுவாங்க, நான் வந்து எங்கள் அண்ணாவை எதுவும் சொல்லாது, என் புருஷன் ஒன்றும் சொல்லாதுன்னு சண்டை போடுவேன். அப்படி ஒரு சீன். நல்ல நல்ல படம் அது. இப்போவும் டிவியில் போட்டால் நிறைய பேர் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஆமாம், அந்த படம் நல்ல படமாக இருந்தது. அப்போல்லாம் படம் நல்லா 50 நாளுக்கு மேலே ஓடும், 50 நாள் 100 நாள் எல்லாம் ஓடும். இப்போ எல்லா படம் 50 ஷோ தான் ஓடுது. அண்ணன் தங்கச்சி பாண்டிங் எப்படி இருந்ததுமா? எம்ஜிஆர் சாருக்கும் உங்களுக்கும் அந்த அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற ஒரு பாண்டிங் எப்படி? நல்ல பாசமாக பேசுவார். என்னம்மா எப்படி இருக்க, சாப்பிட்டியா, இப்படிலாம் நல்லா கேட்பாங்க. எனக்கு தான் ரொம்ப கூச்சம் பெரிய ஆர்டிஸ்டோட பேசுறதுக்கு. அப்போ பயம். இப்போ அவ்வளோ நானாக பேச மாட்டேன். அவங்கள பேசினா பதில் சொல்லிட்டு உட்காந்துருவேன்.
இந்த டயலாக்லாம் கொஞ்சம் நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, என் ஹஸ்பண்ட் அப்படிலாம் சொல்லாதீங்க, அது ஒரு ஹார்ஷான கொஞ்சம் வேர்ட்ஸ் அண்ணா கிட்ட பேசுறோம்ல, அது எப்படி இருந்தது? அப்ப பண்ணும்போது ஒரு பயம் இருந்தது, ஐயோ இவர்கிட்ட நம்ம இப்படி பேசுறோமே அந்த மாதிரி என்ன? இல்ல அப்படி இருக்காது எனக்கு. ஏன்னா அந்த ஆக்டிங்னு போயிட்ட உடனே நமக்கு அண்ணா மாதிரி தான் தோணும். அதனால 2-3 சீன்ல அவரோட சண்டை போடும். அந்த வாட்ச் கொண்டு வந்து கொடுக்கும்போது கூட நான் வாட்சை தூக்கி எஞ்சி நீ திருடிட்டு வந்துட்டேன்னா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட சண்டை போடுவேன். என்ன சொன்ன, யார் சொன்னது, என்ன சொன்னது அப்படின்னு சண்டை வரும். அதுக்கப்புறம் புருஷன் ஏதாவது சொல்லும் போதும் அதே மாதிரி சண்டை போடுவேன் நான். என் புருஷன் நல்லவர், கடைசியை பார்த்தா என்ன புருஷன் தான் அங்கே வில்லனா இருப்பார். ஓகே ஓகே ஓகே. குறிப்பிட்ட படங்களா இருந்தாலுமே அது வந்து ஞாபகமா ரெஜிஸ்டர் ஆன படங்கள்ல நடிச்சிருக்கீங்க. சூப்பர்மா. அண்ட் இதுல வந்து நீங்க டான்ஸ்லாம் ஆடி இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன மூவிமா? அது சோகமான பாட்டு, ஆனா டான்ஸும் வரும். என்ன மாலை எல்லாம் போட்டு பண்ணிருக்கீங்க? என்ன பர்த்டே, என்னோட பர்த்டேக்கு அண்ணா வந்து மாலை போட்டு விஷ் பண்ணுவாரு. அப்போ வந்து அந்த பாட்டு கேட்டு பாருங்க. இப்பவும் எல்லாரும் என்ன பார்த்தோன்னு அந்த பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டு போட்டு கேட்டு பாருங்க பார்க்கலாம். 2 லைன்ஸ் அப்படியே நீங்களே பாடினீங்கன்னா அது இன்னும் நல்லா இருக்குமா? திருநாள் வந்தது, தேர் வந்தது, ஊர்வலம் வருகின்ற நாள் வந்தது, ஓட முடியாமல் தேர் நின்றது. அந்த பாட்டு எல்லாருமே நமக்கு ஆமா அந்த பாட்டு நீங்க தானே பாடினீங்கன்னு கேட்பாங்கல்ல புதுசா கேட்டவரை. ஏன்னா அதுல வந்து எனக்கு கால் நடக்க முடியாது, லேம்கள், ஒரு கால் சரியா இருக்காது. அதனால ஓட முடியாம தேர் நின்னதுன்னா அதனோட அர்த்தம் தான். அந்த ஃபுல் அந்த சாங் முழுக்க அப்படி இருக்கும், நல்லா இருக்கும். நான் ஃபுல்லா ஒரு வாட்டி கேக்குறேன். நான் இப்போதைக்கு எடுத்து வச்சிருந்தேன், பட் அந்த சாங்லாம் கேட்கல. பட் அந்த 2 லைன் மீனிங்கா இருக்கு, அவ்வளவு மீனிங்கா இருக்கு. ஆமா, சோ கண்டிப்பா அந்த பாட்டு கேக்குறேன். நீங்க அகைன் ட்ரெண்டான ஒரு தருணம் ரேவதி பாட்டி. ஆமா, இதோட மெமரிஸ் பத்தி சொல்லுங்கம்மா, எப்படி இருந்துச்சு? ஏன்னா கொஞ்சம் அப்ப சொன்னீங்க ஸ்டார்டிங்ல. ஆமா, திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு ஆடு கம்பெனிலேருந்து ஃபோன் வந்தது. யூஸ்வலாக அவங்களுக்கு நான் நிறைய ஆடிஷன்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். நிறைய சக்ஸஸ் ஆகும், சக்ஸஸ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா இவங்க நிறைய பேர்கிட்ட ஆட் எடுத்துப்பாங்க, ஆடிஷனுக்கு வைப்பாங்க. அது ஏதாவது ஒன்று நாங்கள் அனுப்பும்போது ஏதோ ஒன்று தான் செலக்ட் பண்ணுவாங்க, நம்மளை சில மாதிரி பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து திடீர்னு கேட்டாங்க, இது மாதிரி ஒரு ஆடு பண்ணிக்கிட்டாங்கம்மா தோனி கூட. சரி, தோனி கூட யாரும் கிரிக்கெட் தெரியும், ஆனால் இவ்வளோ எனக்கு அந்த கிரிக்கெட் தெரியாது, அதனால அவளுக்கு தெரியல. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். சாயந்தரம் 3 மணிக்கு சொன்னாங்க, அமிச்சோம். மறுபடியும் 6 மணிக்கு மறுபடியும் அம்மா இது இல்லை வேறு மாதிரி பண்ணித்தாங்க. சரி, அதே மாதிரி பண்ணித்தாங்க. மறுபடியும் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா இன்னொரு மாதிரி பண்ணித்தாங்க. இப்படி பண்ணோன்னே சரி என்ன சும்மா எப்பவும் போலே ஆடு வருது இது மாதிரி சொல்லுவாங்க. அம்மா வேற ஒருத்தர் போட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. யூஸ்வலாக வந்த ஆடு வரும், நான் அதில் கூட நிறைய பண்ணி வச்சுருப்பேன், நிறைய ஆடிஷன்ஸ் இருக்கேன் ஃபோனில். அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு 7:30-8 இருக்கும். அம்மா உங்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. ஐயே இதுதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? சரி எங்கே போகணும்னு கேட்டேன். நேரு ஸ்டேடியம் கிட்ட தான் அது ஷூட் பண்ணாங்க, அங்கே வந்துடுங்க அப்படின்னு. சரி போனால் எனக்கு பார்த்தா மார்னிங் வரவே இல்லை. என்னடா மார்னிங் வரவே இல்லை, நம்மளை மட்டும் உட்கார வச்சுருப்பாங்க. கடைசியில் நம்ம அவர் பார்க்கவே மாட்டோம். என்ன இப்போ நம்ம வீட்டு பசங்கள்லாம் நானுன்னு பிறந்தாங்க, நான் இன்னும் பார்க்கல கேட்டால் அவர் ஒரு 12:31 போல் தான் வருவாராம். வந்த உடனே தான் அப்பா எவ்வளோ ஜனா பார்த்துட்டு எனக்கே ஆச்சரியமா போச்சு. அது நம்ம பக்கத்துல நிக்கிறோமா, அது நினைச்சேன் எப்படி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. ஏதோ ஒரு நல்ல லைஃப் போயிட்டு இருக்கு நமக்கு என்ன நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சூப்பர்மா. ஸோ நிறைய இப்போ எப்படி சொல்றது, அப்போ ஆரம்பிச்சு இப்போ இருக்கிற கரண்டான ஒரு செலிபிரிட்டியோட வரைக்குமே நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஸோ சூப்பர் டச். இதே மாதிரி நிறைய நீங்க வந்து பண்ணணும். அண்ட் அம்மா நீங்க சொன்னீங்க நான் ஃபீல்ட் அவுட்ல இருந்தேன், லைக் ஃபீல்டு வேண்டான்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கி இருந்தேன். அண்ட் அப்புறமா கணவர் போயிட்ட பிறகு நான் மறுபடியும் வந்தேன். ஸோ அந்த டைம் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? ஏன்னா அத்தனை இயர்ஸ் வந்து அவர் இருக்கிறதுனால உங்களுக்கு அது வேண்டான்னு சொல்லியிருந்தீங்க. பட் அவர் இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டம் வந்தப்போ அவங்களோட அந்த ஒரு மைண்ட் செட் எப்படி? அப்போ எனக்கு வேற என்ன ஒர்க்கும் தெரியாது. இப்போ நம்ம சின்னப்போ நடிக்கணுன்றதுல என்னை வந்து அவ்வளோவா ஸ்கூலுக்கெல்லாம் போக விடலை. அதனால நமக்கு படிப்பு தெரியாது. அட்லீஸ்ட் நமக்கு படிப்பு நிறைய இருந்தால் நம்ம ஏதாவது ஒரு ஸ்கூல் வைக்கலாம், இல்லை டியூஷன் சென்டர் பண்ணலாம், அப்படி இப்படிலாம் பண்ணியிருக்கலாம். அது கிடையாது. அப்போ நமக்கு தெரிஞ்ச வித்தியை இது ஒன்று தான். அது இப்படி வருமா வராதான்னு கூட ஒரு ஐடியா இல்லை. இத்தனை வருஷம் கழித்து நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணணும் இல்லை யாராவது. அந்த அத்தனை வருஷத்துல நான் வெளியில போகும்போது என்ன யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணல, அதுதான் முக்கியம். நான் யாருன்னே எல்லாருக்கும் தெரியும், சும்மா ஆர்டினரியா பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து இருப்பேன் நான். அதனால நம்ம இருக்குன்னு மறுபடியும் கேட்டா
மரியாதை இருக்குமா, அந்த அப்போ நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருந்திருக்கும்ல, அதே இது இப்போ கிடைக்குமா, அதெல்லாம் ஒரு பயம் இருந்தது. அப்படி இருக்கும்போது சரி, எங்கள் ரிலேட்டிவ் ஒரு பொண்ணு ஆக்ட் பண்ணிட்டு இருந்தான், தம்பி பொண்ணு தான். அவள் வந்து சொன்னா, அத்தை மறுபடியும் நீங்கள் ஆக்ட் பண்ணுங்க அத்தை அப்படின்னு சொல்லி தொந்தரவு பண்ணான். ஐயோ கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்க அப்புறம் அவன் மூலமாக தான் நான் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி, ரவின்னு ஒருத்தர் அவர் ஃபிலிம் ஃபீல்டில் இருக்கார். அதனால அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர்கிட்ட கேட்டு இது மாதிரி நான் வந்தால் பரவாயில்லையா, பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஃபோன் பண்ணி இந்த வத்தி குச்சிக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். அப்போ என்னம்மா வயசு கரெக்டாக வத்தி குச்சி நீங்கள் பண்ணுறப்போ? பாருங்களேன், வத்தி குச்சி 12 எடுத்தாங்க. 2012 2011 தான் எடுத்தாங்க. இப்போ எவ்வளோ 14 years ஆயிடுச்சுல. அப்போ லெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ ஒரு 70 இருந்திருக்கும். அப்போ வந்து அவங்க எவ்வளோ பெரிய கேப், 26 வயசுல வேண்டாம் நீங்க அகைன் 70 இயர்ஸ் ஒரு 65 years. அழகின்னு ஒரு சீரியல் வேற, அதான் ஃபர்ஸ்ட் சீரியலிங் பண்ணது. அதான் அதுக்கு முன்னாடி அந்த சீரியல் எப்படி பண்றது கூட தெரியாது. சீரியல்ல பண்ணா பின்னால டைலாக் சொல்லிட்டு இருக்காங்க. அது நாங்கள் சின்ன பிள்ளைலாம் ஃபுல்லாக டைலாக் எவ்வளோ பெருசுனாலும் பைஹேட் பண்ணி சொல்லணும். நமக்கு கொடுத்துருவாங்க டைலாக்ஸ் வீட்டில், நம்ம பைஹேட் பண்ணி நம்ம சொன்னால் அப்புறம் மாடுலேஷன் சரி இருந்தால் மட்டும் மாற்றுவாங்க. அப்படி தான் இருந்தது. இங்கே டைலாக் பின்னால் சொன்னாங்க, அது எடுக்கிறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி தெரியலை, புதுசாக. அப்படி பழகிடுச்சு. இப்போ ஓவரியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ அதை விட இது ஈஸியாக இருக்குது. ஏன்னா நம்ம பைஹேட் பண்ண வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம், ஒரு வாட்டி கேட்டுக்கிட்டாக்கா நமக்கு அந்த எக்ஸ்பிரஷன் ஈஸியாக வந்துடும். ஓகேம்மா. ஸோ இப்போ வந்து நிறைய விஷயம் பேசினேன். இப்போ கடைசியாக ஒரு கேள்விமா, நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு ஃபிசிக்கலாக என்ன ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ணுறீங்களா? அந்த ஒரு மைண்ட் செட் காம் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அதை பற்றி சொல்லுங்கம்மா. ஏன்னா நிறைய பெண்களுக்கு மெயினாக எனக்கு அதெல்லாம் நிறைய தேவைப்படுது. அதுக்கு நான் வந்து பிராணிக் ஹீலிங் பண்ணுறேன். பிராணிக் ஹீலிங் ஃபுல்லாக அது கோர்ஸ் முடிச்சிருக்கோம். அர்ஹாட்டிக் வரலும் முடிச்சிருக்கோம், அர்ஹாட்டிக் யோகா வரலும் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் இருக்கிறதும் முடிச்சிருக்கோம். அதனால் அந்த மெடிடேஷன் வந்து நம்மளை ரொம்ப காம்படுத்துகிற முடியால நம்மளுடைய சக்ராஸ் எல்லாமே தானாக க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு வசதி. அதனால் அது கொஞ்சம் கற்றுக்கிட்டதுனால அந்த சுறுசுறுப்பு எப்பவுமே இருக்கும் உடம்புல. அது ரொம்பவும் மைல்டாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் செய்கிற மாதிரி இருக்காது. ஆனால் மைண்ட் அது ரொம்ப காம்படுத்தும். அதனால் நமக்கு அவ்வளோவா கோவம் வரும், கோவம் வந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக தானாக இறங்கிடும். அது பிராணிக் ஹீலிங் வந்து நான் 2011 கற்றுக்கிட்டு இருக்கேன். கற்றுக்கிட்டு ஒரு 2012 முடிச்சிட்டேன் எல்லாத்தையும். அது எல்லா கோர்ஸும் இருக்குது, நிறைய கோர்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். சூப்பர்மா. அதுதான் மெயின் அதில். ஏன்னா இப்போ கூட நமக்கு உடம்பு சரியில்லைன்னா மெடிசன்ஸ் காட்டிலும் மெடிசனை மேலே அது ஒன்று இருக்கணும். ஏன்னா மெடிசன் கொடுத்தா கூட ஒரு கொஞ்சம் நேரம் கேட்காது. அதுக்கப்புறம் நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அந்த ஹீலிங் பண்ணிக்கணும். செல்ஃப் ஹீலிங் பண்ணுவோம், பிறருக்கும் ஹீல் பண்ணுவோம். அப்படியா? சூப்பர்மா. அப்போ நான் இருங்க ஆஃப் கேம்ல நான் வந்து கற்றுக்கிறேன். ஓகே. ஸோ நீங்கள் இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்க, இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி சில வழிகள் எல்லாமே இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு இதுலேருந்து நான் மீண்டு வந்தேன், அதுக்கப்புறமா நான் பாரு எவ்வளோ ஜாலியாக இருக்கேன்னு சொன்னால் அது என்ன மாதிரியான விஷயங்களா இருக்கும்? இல்லை, நான் நல்லாவே தான் இருந்தேன். சரி, நான் அவரோட கூட இருக்கும்போது நாங்கள் நல்லா தான் இருந்தோம். ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தானே கேட்டேன். நான் இல்லை நீங்கள் இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் போகிறேன்னா தான் சண்டை வரும். 2 பேரும் ஒரே பக்கம் போனால் எப்பவும் சண்டை வராது. அப்புறம் வீட்லேயும் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ அவர் போன கூட நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தான் குழப்பமாக இருந்தது. குழப்பமாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் அவரே வந்து எல்லாமே அவரே உலகம் சொல்லிட்டு அப்படியே இருந்து. ஆமாம், ஏன்னாக்கா அவங்க வீட்டில் நமக்கு வேற பண்ண வேணாம் போது நம்ம இது பண்ணலாம். ஆனால் அது வீட்டில் இருந்தால் நல்லதாச்சு, நல்ல சமையல் கிமெல்லாம் கற்றுக்கிட்டு இப்போ ஈஸியாக இருக்கு. சமையல் அப்போ தான் கற்றுக்கிட்டீங்க? ஆமாம், ஏன்னா எங்கள் அம்மா இருக்கிறவங்கள எங்களை சமையலுக்கே விட மாட்டாங்க. ஓகே ஓகே. அவங்களே பண்ணி விடுவாங்க எல்லாத்தையும், எல்லா வெட்டு வேலையும் அவங்களே பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நானே சமையல் கற்றுக்கிட்டேன் ஒரு 30 வயசுக்கு அப்புறமா. 30 வயசுக்கு என்னமா நல்லா சமைப்பீங்க? நான் எல்லாமே நல்லா சமைப்பேன். அப்படியா? ஓகே. ஒரு நாள் அது நம்ம சமைச்சுக்கிட்டே வந்து பேசி ஒரு இன்டர்வியூ பண்றோம். நிறைய விஷயங்கள் வந்து பேசுனீங்கம்மா. இதே மாதிரி பாசிட்டிவா இருங்க. உங்களை வந்து நாங்க சின்ன திரையிலும் சரி வெள்ளி திரையிலுமே சரி எப்பவுமே பார்த்துட்டே இருக்கணும். எங்களோட லவ்வபிள் பார்ட்டியா எப்பவுமே இருந்துட்டே இருங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பா ரொம்ப நன்றி.